Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 16/5/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இன்னைக்கு காலையிலிருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரீநீட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. எக்ஸாம் சிட்டி சேஞ்ச் பண்ண சொல்லியும் அது தொடர்பான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் செய்யணும் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு தெளிவான வீடியோ தான். இப்போ நம்ம வந்து எக்ஸாம் சிட்டியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு யாருக்காக இதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் விளக்கமாக நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீநீட் தொடர்பாகவும் அதே போல் கவுன்சிலிங் முடித்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் முடித்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய விருப்பக் கல்லூரியில் அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்பக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டு, பிடிஎஸ் சீட்டு, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்டு எக்ஸாம் சிட்டி அப்டேஷன் விண்டோ நீட் யூஜி 2026 இந்த இடத்துல ஆக்சுவலாக ரீநீட் அப்படின்னு கொடுத்துருக்கணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இது யார் போகணும் அப்படின்னா எனக்கு இந்த ரீநீட்டில் சென்டரை எக்ஸாம் சிட்டியை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், என்னுடைய ப்ரெசன்ட் அட்ரஸை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் உள்ளே போங்க. மற்றவங்க போக தேவையில்லை. திரும்ப இன்னொரு முறை சொல்கிறேன். நான் வந்து போன 3ஆம் தேதி மே மாதம் நடந்த நீட் தேர்வை வேறொரு சிட்டியில் எழுதினேன். இப்போது பல்வேறு காரணங்களுக்காக அந்த சிட்டியில் இருந்து நான் வந்துட்டேன். இப்போ நான் இருக்கிற இடம் வேறு, போன தடவை எழுதின இடம் வேறு. அதனால் திரும்பவும் அங்கே போய் எழுத முடியாது. இப்போ நான் இருக்கிற இடத்துலையே தேர்வு எழுதிக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து 3ஆம் தேதி எழுதின அதே இடத்துல தான் இப்போ நான் எழுத விருப்பப்படுறேன், மறுதேர்வு ரீநீட் எழுத விருப்பப்படுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து அப்படியே மறந்துடலாம். இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ண தேவையில்லை. இதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெசன்ட் அட்ரஸ்லேயும் நான் வந்து மாற்றம் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த லிங்கை தொடலாம். இப்போ இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு என்ன எதற்காக இந்த ரீநீட் எக்ஸாமுக்கான சிட்டியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த மாணவர் 3ஆம் தேதி நடந்த தேர்வை அப்ராடில் எழுதினார். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்துட்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்பவும் அப்ராடு போகிறதுக்கான கால அவகாசம் இல்லைன்னா வந்து போகிறதுக்கான செலவினங்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இங்கே இந்தியாவிலேயே தேர்வு எழுதிக்க விரும்புகிறாரு. அதன் காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்தியாவிலேயே ஒரு சென்டரை அவர் செலக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த காரணத்துக்காக, இந்த மாதிரியான பல்வேறு காரணத்துக்காக உங்களுக்கும் இந்த ரீநீட்டில் எக்ஸாம் சிட்டியை மாற்றம் செய்யணும் அல்லது ப்ரெசன்ட் அட்ரஸை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சரி, அப்படி இருக்கிற கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டி அப்டேட் விண்டோ அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னாகும், உள்ளே போயிடும். இதில் எனக்கு நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் செய்ய தேவையில்லை. அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் 3ஆம் தேதி எந்த சிட்டியில் தேர்வு எழுதுனீங்களோ அந்த சிட்டி அலாட் ஆகிடலாம்.
ஆனால் எக்ஸாம் சென்டர் அதே சென்டர் தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அது வந்து ரீநீட்டுக்கான அட்மிட் கார்டு வருகின்ற ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்படும். அதில் உங்களுக்கு எந்த சென்டர் எந்த சிட்டி அலாட் ஆக போகுது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் என்டிஏ ரிலீஸ் பண்ணோம். அது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்லையும் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இப்போதைக்கு அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துருங்க. யாருக்காவது இந்த மாதிரி ரீநீட் எக்ஸாமில் நான் வந்து தேர்வு நகரம் எக்ஸாம் சிட்டியை மாற்றம் செய்யணும்னா அப்ளிகேஷன் நம்பரை கொடுங்க, பாஸ்வேர்டை கொடுங்க, கேப்சா கோடு கீழே இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல கீழே பாருங்கள் அப்டேட் ப்ரெசண்ட் அட்ரஸ் அண்டு எக்ஸாம் சிட்டின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் ப்ரெசண்ட் அட்ரஸ் அண்டு எக்ஸாம் சிட்டி இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், திரும்பவும் உள்ளே போகும். அதில் உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸ் ஃபுல்லாக இருக்கும். அதை கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் மீடியம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மாற்றம் செய்ய முடியாது, ஏற்கனவே நீங்கள் கொடுத்தது தான். இப்போது எந்த சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2, சிட்டி 1 சிட்டி 2 இந்த ரெண்டையும் இங்கே நீங்கள் வந்து மவுஸை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணுற மாதிரி இல்லை, செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கூட கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் ப்ரெசண்ட் அட்ரஸ் அண்டு எக்ஸாம் டீட்டெயில்ஸ். ப்ரெசண்ட் அட்ரஸ் அண்டு எக்ஸாம் சிட்டி டீட்டெயில்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். அப்போது இதில் என்ன வந்திருக்குது அப்படின்னா உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸும் அதன் பிறகு உங்களுடைய எக்ஸாம் சிட்டியும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்திருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜை திரும்பவும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் சிட்டி கொடுத்தீங்களோ அந்த எக்ஸாம் சிட்டி வந்து இப்போ காட்டாது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இந்த கரெக்ஷன் பண்ணின அந்த எக்ஸாம் சிட்டியை அதுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து ப்ரெசண்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டி டீட்டெயில்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துருக்குது. ஆனால் கன்ஃபர்மேஷன் பேஜை திரும்ப நீங்கள் ரீடவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த எக்ஸாம் சிட்டி சாய்ஸ் 1 சாய்ஸ் 2 திரும்ப வராது. 3ஆம் தேதிக்கு எந்த எக்ஸாம் சிட்டி காமிச்சதோ அதே தான் காமிக்கும். அப்போது நான் கொடுத்தது இங்கே கரெக்ஷன் ஆகலையா சார் அப்படின்னா அந்த கரெக்ஷன் எப்போ ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸும் எக்ஸாம் சிட்டியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த தேதி முடிந்த பிறகு அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் எக்ஸாம் சிட்டி சேஞ்சு அப்படின்ட்டு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த எக்ஸாம் சிட்டி அலாட் ஆகிருக்குதோ அதுதான் வந்து ரிவைஸ்டு எக்ஸாம் சிட்டி சென்டர் அட்வான்ஸ்டு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப். ஓகேங்களா? ஏற்கனவே நான் வந்து 3ஆம் தேதி எழுதின இடத்துல தான் இப்போ நான் திரும்ப எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கை இந்த வெப்சைட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே சிட்டி இப்போ கிடச்சிடும். இப்போது பல்வேறு காரணங்களுக்காக நீங்கள் திருத்தம் மேற்கொண்டிருந்தால் அவர்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி திருத்தம் செஞ்சுக்கிறீங்க. இந்த திருத்தம் செஞ்சது இப்போவே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜில் கரெக்ஷன் ஆகிருக்காது. அதுக்கு திரும்பவும் இன்னொரு முறை என்ன வரும், அட்வான்ஸ்டு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு ஃபார் ரீநீட் யூஜி 2026 அப்படின்னு வரும். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ரீநீட்டுக்கான எக்ஸாம் சிட்டி சேஞ்ச் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பார்த்து கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம். மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன், யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம் சிட்டியில் திருத்தம் வேணுமோ அவங்க மட்டும் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கோடை கொடுத்து சேஞ்ச் பண்ணுங்கள். எனக்கு எந்த திருத்தமும் தேவையில்லை, அதே இடத்துல நான் திரும்பவும் எக்ஸாம் எழுதணும், அதே எக்ஸாம் சிட்டியில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா லிங்க்கை டச் பண்ண வேண்டாம், வெப்சைட்டுக்குள்ளே போக வேண்டாம், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அனைவருக்கும் இந்த வீடியோ ஒரு தெளிவான விளக்கத்தை
கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி, சார் நான் வந்து ரீநீட்டுக்கு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லை ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன், வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்கிறேன், டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா கோச்சிங் சென்டருக்கு போகலை, போன தடவை போன அந்த ப்ரிப்பரேஷனே போதுமானது, இப்போதைக்கு நான் வந்து டெஸ்ட்டு மட்டும் எழுதி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம 15ஆம் தேதியிலிருந்து, நேற்றிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் போத் ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆன்லைனில் விருப்பப்படுறவங்க ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டை முடித்த உடனே உங்களுடைய ஸ்கோர் என்ன, அந்த டெஸ்ட்டுக்கான ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய ஆன்சர் கீ, உங்களுடைய சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் செய்யப்படும். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் நம்ம கண்டக்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.